இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மேஜிக்கல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 ஆல்ரெடி நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அதனால தான் நான் சீசன் 1 போடாமல் ஸ்ட்ரைட்டாக சீசன் 2 போடுறேன். இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. குடோன் மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து. அப்போ டப்புன்னு அந்த கதவை திறக்குது. திறந்தோடனே காற்று வீசுது. வெளில ஓடி வரா. இதுதான் நம்ம ஹீரோயினி மியோ. வெளில ஓடி வந்தோடனே இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சின்ன பிள்ளையிலலாம் இப்படி தான் வளர்ந்துருப்பா தனியாகவே. இப்போ நம்ம ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு ஒரு அழகான ஃபேமிலி கிடைச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் ஹீரோக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆகலை, நிச்சயம்தான் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா, அழகான ஒரு ஃபேமிலி கிடச்சிது. அதாவது எப்படின்னா ஒரு வசந்த காலம் மாதிரி. ஆனால் நான் வந்து சுதாரிக்கிறதுக்குள்ளேயே இந்த வசந்த காலம் வந்து இலையுதிர் காலமாக மாறிடுச்சு. இப்போ இலையுதிர் காலத்தில் என்னாகும், மரங்கள்லேருந்து இலைகள்லாம் விழுந்துடும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிரும்ல. அது மாதிரி சொல்கிறா. இதே மாதிரி சூழ்நிலையும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறான். நின்றுட்டு ஹீரோயின்ட்டு சொல்லிட்டான், இது மாதிரி என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறான். பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்த கனவு. தூக்கத்துலேருந்து இருந்துருச்சு. இவளுக்கு வந்த கனவை பற்றி இங்கே வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே யார் இருக்கான்னு பார்த்தா ஹீரோ, அப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து இவளோட சொந்தக்காரன் தான். இவளையும் கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான் வரும். சீசன் 1 நல்லவனாகி திருந்திருப்பான். அதனால தான் இங்கே வந்திருக்கான். அதான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கேட்குறா, இது மாதிரி இது என்னோட பவரால் வந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளுக்கு வந்து கனவுல ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குற மாதிரி ஒரு பவர் இருக்கும். அதான் அதுவான்னு கேட்குறா. உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை அப்படி உனக்கு ஏதாச்சும் பவர்லேருந்து வந்து இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் உடனே வந்து ரூமில் பார்த்துருப்பான்னு, அப்படியா இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவாக தான் சொல்கிறான், எனக்கு எதுவுமே சென்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்கார பையனை பற்றி கேட்குறான். இதை பற்றிலாம் உனக்கு சொல்லித்தரது தானே வேலை ஆரத்தா, அதை விட்டுட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், நான் இங்கே வந்ததில் இன்னும் கோவமாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கோவமாலாம் இல்லை, ஆனால் சாப்பிட்றதெல்லாம் நம்ம டீல்லையே இல்லையே, நீ சொல்லிக் கொடுக்க மட்டும் தானே அந்த அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. உடனே மியோ சொல்கிறான், சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆரத்தை சொல்கிறான், இது மாதிரி உனக்காக அந்த பவரை பற்றி நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன், நீ இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் சொல்கிறான், நீ இந்த பவரை பற்றி நல்லா கற்றுக்கிட்டினா, ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டினா உன்னோட கனவுகளுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் வந்து இப்போ வெளில வேலை பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு இருக்கப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என் கனவுல எதுவும் மீனிங் இருக்க மாதிரியே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த உலகத்துலேயே இந்த பவர் என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் பவர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அந்த பவர்லாம் இருக்காது, சில பேருக்கு மட்டும்தான் இந்த பவர் இருக்கும். இப்போ அடுத்த சீனில் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா ஹீரோ, ஹீரோயினி, அப்புறம் ஹீரோவோட அக்கா 3 பேருமே ஷாப்பிங் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அக்கா வந்து சொல்லிக்கிட்டே வராங்க, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் சூப்பராக இருப்ப திருமாமியோ, உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறாங்க, அப்படி தானே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மறைச்சிக்கிட்டு உருன்னே சொல்கிறான், ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு. ஏன் இப்போ உருன்னு இருக்க அப்படின்னு அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நானும் மியாவும் உன் கூட சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டுன்னு தெரியுமா, 4 முழுக்க நீ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க அக்கா சத்தம் போடுறாங்க, நான் உன்னை கூட வர சொன்னேன்னா, நான் மியோ தானே கூட்டிகிட்டு வந்தேன், நீ தான் அவளுக்கு எதுவும் பிரச்சனை வருமானு கூட வந்து விட்டு இப்போ என்ன கரை சொல்கிறேன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா மியோவுக்கு யாரோ இவளையே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. யாரோ கண்ணாடி போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு தொப்பிலாம் போட்டு ஏதோ மூலையில் நின்று இவளே பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ பயந்து போய் தேடிக்கிட்டு இருக்கா, யாராக இருக்கும், யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ யாரோ வந்து நம்ம மியோ மேலே கையை வைப்பாங்களாம். பயந்து போய் பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அவர் வந்து மியோட்ட கேட்குறாரு, உன் பேர் தானே மியோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் சொல்கிறாரு, உன்னை பார்க்கணும் ரொம்ப நல்லா ஆசைப்பட்ட தெரியுமா, கல்யாணம் இருக்கேன், என்னால் காத்திருக்க முடியல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவ சொல்லிக்கிட்டு இருக்க போய் இரும ஆரம்பிச்சிடறாரு. இவ போய் முதுகில் தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு. அவர் வந்து பார்க்க வந்து யாரோ மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு மியோ கையை பிடிச்சி இழுத்து இந்த பெரியவர்கிட்ட கேட்குறான், எதுக்கு இப்போ நீங்கள் வெளில வந்தீங்க, யார் உங்களை வெளில விட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அக்கா வந்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயினி பார்த்துட்டு 2 பேருக்கும் இவரை தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அக்கா சொல்கிறா, இது மாதிரி இவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறா, இந்த ஃபேமிலியோட ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. மியாவும் என் பேர் மியோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். உடனே இவர் இதை பார்த்துட்டு, இவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சந்தோஷப்படுறாரு. உடனே ஹீரோ அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொல்கிறாரு, உன்னை வந்து குடோ ஃபேமிலியோட வில்லாவுக்கு வர வைக்கிறதுக்கு தான் இன்வைட் பண்ண தான் வந்தேன், அம்மாவும் நானும் அங்கே தானே இருக்கோம், உங்கள் 2 பேரையும் இன்வைட் பண்ண வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உடனே அடுத்த சீனில் கட்டுறாங்க, காஃபி ஷாப்பில் எல்லோரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அக்கா வந்து இந்த அப்பாட்ட கேட்குறாங்க, இப்போ நீங்கள் மியோவை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். அவர் சொல்கிறாரு, ஆமாம் அதுக்கும் தான், அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டேன்னா ஹீரோ, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. அப்போ அப்படிலாம் சொல்லாதப்பா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் கொடுக்குறாரு. அதில் பார்த்தா போன சீசனில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னென்னா ஒரு கல்ட்டு கும்பல் சேர்ந்து பேயெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த கனவு உலகத்தில் எல்லாரையும் மாட்ட வச்சு
ரொம்ப கொடுமை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து கூட ஹீரோயினி தான் ஹீரோவை காப்பாற்றிருப்பான். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்கிறாரு. அதை பற்றி நீ தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். உடனே அப்பா மியாவை பார்த்து இவன் பண்ணால் நல்லா இருக்கும்லம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் ஆமாம்மா இவரெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. சரின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோ வந்து காஃபி குடிக்கிறப்ப ஏதோ சென்ஸ் ஆகும். திரும்பி பார்ப்பான். பின்னாடி பார்த்தா மேஜிக்லேயே ஒரு பறவை மாதிரி பறந்து வரும் லெட்டர். திறந்து பார்த்துட்டு இவங்க அப்பா பற்றி கேட்குறான். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு தானே நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த கேஸை வந்து இவன் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரின்ஸே இவனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காராம். அதைத்தான் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அக்கா சொல்கிறா, நீங்கள் தான் ரிட்டையர் ஆகிட்டீங்களே, இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் மியாவை பார்க்க மட்டும்தான் வந்தேன் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோ வந்து மியாவிட்ட கேட்குறான், நீனு வந்து என் கூட வந்துடு, ஏன்னா வீட்டில் நீ தனியாக இருக்கிறதுக்கு என் கூட இருக்கிறது பெஸ்ட்டு தானே, ட்ரிப்பு போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீனில் காட்டுறாங்க. இப்போ 2 பேருமே ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து மியா யோசிச்சுக்கிட்டே வரான், அவங்க ஃபேமிலி என்ன எப்படி நினைப்பாங்களோ, ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப படித்த ஃபேமிலி. இப்போ வந்து சின்ன பிள்ளைலேருந்து வீட்டை விட்டு வெளியே போனதில்லை, ஸ்கூலுக்கு கூட போனது கிடையாது, நம்ம ஸ்கூலுக்கு கூட போனது இல்லையே, அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வந்து அவன் ஆஃபீஸில் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். மேப்பில் வந்து அவரோட சீனியர் வந்து சொல்லியிருப்பார், இங்கெல்லாம் தான் டீமன் இருந்துச்சான், அதோட அங்கே வந்து ஒரு சஸ்பிஷியஸான ஒரு ஆளையும் பார்த்தாங்களாம் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தா இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இவங்களோட பட்லர் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஹீரோவும் அவரை பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பேசிட்டு வாங்க காரில் இருங்க, உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு.